In our last session, we dealt the poem The Trees. What are the trees mentioned in the poem? What are the trees? Akshana. Banyan. Banyan tree. Next one. Priyashni. People. Next one. Gopika. Coconut. Next one. Monisha. Neem tree. Next one. Rudra. Tamarind. Next. Nitish. Tea tree. Next. Ritish. இப்படி பண்ண Nivas. Okay. What? Date tree. Very good. Next. Vijay Krishnan, can you say? What? Mango. The last tree was mentioned in the poem Mango. This supplementary also dealing with the importance of trees. மரங்களினுடைய importance நமக்கு ரொம்ப முக்கியம். Why do we need trees? Why do we need trees? நமக்கு ஏன் மரங்கள் தேவை? அது வந்து காற்று. என்ன கிடைக்குது அதில இருந்து? என்ன கிடைக்குது? அதிக மரங்கள் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? காற்று கிடைக்குமா? காற்று மட்டுமா? ஆக்ஸிஜன் என்ன கிடைக்கும்? ஆக்ஸிஜன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். எடிபிள்ஸ். நிறைய நமக்கு சாப்பிடுறதுக்கு தேவையானது நிறைய நமக்கு மரங்கள் கொடுக்குது. வுட்ஸ் மரங்கள் வீடு கட்டுவதற்கு நமக்கு தேவையான அடுத்த அக்சஸரீஸ் நம்மளுடைய டெவலப்மென்ட் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே நம்ம எதை ரிலே பண்ணி இருக்கோம்? மரங்களை ரிலே பண்ணி இருக்கோம். நெக்ஸ்ட் ஷேட் கொடுக்குது. இன்னொன்னு நிழல். அதுதான். இன்னொன்னு அந்த மரங்களை பார்க்கும்போது தான் we have the immense pleasure to enjoy the nature. நம்ம நேச்சர் இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஈடில்லாத மகிழ்ச்சி நமக்கு எது கொடுக்குது? மரங்கள் கொடுக்குது. சோ அப்படிப்பட்ட ட்ரீஸினுடைய இம்பார்ட்டன்ஸை ஒரு ஸ்டோரி மூலமா உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? என்கரேஜ் பண்ணிருக்காங்க. I'm going to read the first passage. You should follow me. Put your finger on the passage and follow me at a snail's pace. Snail na என்ன அர்த்தம்? Snail na என்ன? நத்தை ஊர்ந்து வர மாதிரி நீங்க மெதுவா வந்தாலே போதும். ஒவ்வொரு வேர்டையும் நீங்க என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஃபெமிலியரைஸ் பண்ணணும். நான் சொல்ல அந்த வேர்டை என்ன பண்ணிட்டே வாங்க, பார்த்துட்டே வாங்க. Once upon a time there was a farmer. He lived in a village up in the hills beside a forest. Once upon a time அப்படினா என்ன அர்த்தம்? நம்ம எப்பவுமே கதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்போம்? எப்படி கதை சொல்ல ஆரம்பிப்போம்? நிறைய கதைகள் எப்படி ஆரம்பிக்கும்? ஒரு கதை சொல்ல போறீங்க, எப்படி ஆரம்பிப்பீங்க கதையை? ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிப்போம். வெரி குட். ஜனாதன் கிளாப் பண்ணுங்க. எப்படி ஆரம்பிப்போம்? ஒரு ஊரில்னு ஆரம்பிப்போம். வேற எப்படிலாம் ஆரம்பிப்போம்? பேர் சொல்லி. எப்படி பேர் சொல்லி ஆரம்பிப்பேன்? எனக்கு ஒரு இது சொல்ல. பேர் சொல்லி எப்படி ஆரம்பிப்பேன்? நித்திஷ் அப்படின்னு ஆரம்பிச்சிருவியா? ஒரு டாபிக் சொல்லி. எப்படி ஒரு டாபிக் சொல்லி? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வெரி குட். நிவாஸ் கிளாப் பண்ணுங்க. அப்படி கதையை ஆரம்பிக்கலாம். Do you know one thing? எப்படி ஆரம்பிக்கணும்? Do you know one thing? அப்படி ஆரம்பிப்போம். வெரி குட்ரா. அந்த மாதிரி ஆரம்பிப்போம். வேற எப்படி கதை ஆரம்பிப்போம்? ஒரு காட்டுல. வெரி குட். There was a forest. In a forest அப்படின்னு ஆரம்பிப்போம். வெரி குட். சுதஸ்ரீ கிளாப் பண்ணுங்க. ஒரு காட்டுல. சஞ்சனான்னு சொல்லிட்டேனா? சுதஸ்ரீன்னு சொல்லிட்டேனா? உங்க அக்கா நேம் சொல்லிட்டேன். வெரி சாரி. நெக்ஸ்ட் வேற எப்படி சொல்லுவான்? ஒரு காலத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பு, ரொம்ப முன்னாடி இப்படிலாம் கதை ஆரம்பிக்க மாட்டோம். ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படி நம்ம கதை ஆரம்பிக்க மாட்டேன். This story also began with the once upon a time. ஒரு காலத்துல there was a farmer. Who is farmer? விவசாயி. farmer னு யாரை சொல்வாங்க? விவசாயியே சொல்றாங்க. So one who works in agriculture area, in agriculture field. வேளாண் விவசாயம் பயிர்களோட தொடர்புபடுத்தக்கூடிய அவங்கள தான் என்னன்னு சொல்வாங்க? farmer அப்படின்னு சொல்வாங்க. ஒரு காலத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். He lived in a village. He lived
in a village. அவர் எங்கே வாழ்ந்து வந்தார்? ஒரு கிராமத்துல வாழ்ந்தார். lived அப்படின்னு வரும்போது past tenseல வருது. அப்ப வாழ்ந்தார். அவர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தார். up in the hills beside a forest. அதாவது அந்த கிராமம் எப்படிப்பட்ட எங்க இருக்கிறது? where the village was located? where forest and also up in the hills. hills வந்திருக்கு. hillsனா மலை, மலை மேல, மலை உச்சியில். upனா மேலே. இந்த இடத்துல up in the hills அப்படினா மலை உச்சியில். மோஸ்ட்லி அப்படிதான் நம்ம செட் பண்ணுவோம் கதைகளை. மலை உச்சியில. உங்களுக்கு அப்படிலாம் சொன்னா தான கதை பிடிக்கும். அதனால ஒரு மலை உச்சியில, அதுவும் எப்படி? ஒரு ஃபாரஸ்ட்ல, ஒரு beside a forest. நீ வந்து காட்டுக்குள்ள சொல்லல, beside a forest, ஒரு காட்டுக்கு அருகில், காட்டுக்கு பக்கத்தில். besideனா பக்கத்தில்னு அர்த்தம். In his farm where he grew many kinds of vegetables, he also had an apple tree. அவர் தன்னுடைய வீட்டை சுத்தி தன்னுடைய பண்ணையில், ஃபார்ம்னா என்ன அர்த்தம்? பண்ணை, தோட்டம் வச்சிருப்போமா, தன்னுடைய தோட்டத்துல நிறைய காய்கறிகளை பயிர் பண்ணிருக்காரு. and also he had an apple tree. அவர் ஒரு என்ன மரமும் வச்சிருந்தாரு அவருடைய தோட்டத்துல? ஒரு ஆப்பிள் ட்ரீயும் வச்சிருந்தாரு. For many years the farmer and his family had enjoyed the tastiest apples from the tree. பல ஆண்டுகளாக அவரும் அவருடைய ஃபேமிலியும் அந்த ஆப்பிள் ட்ரீல இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆரஞ்சஸ் கிடைக்குமா? ஆப்பிள் ட்ரீல இருந்து என்ன கிடைக்கும்? ஆப்பிள்ஸ் கிடைக்கும். அதுவும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆப்பிள்ஸ் கிடைக்குதா? டேஸ்டியஸ்ட். டேஸ்டினா கொஞ்சம் சுவையோட, டேஸ்டியர்னா அதை விட கொஞ்சம் சுவையோட. டேஸ்டியஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகவும் அருமையாக. அப்படி அதோடைய டேஸ்ட் வந்து incomparable. As a boy, the farmer and his friends played under the apple tree. அதாவது அவர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, as a boy னா என்ன அர்த்தம்? அவர் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் எங்க விளையாடுவாங்களாம்? அந்த ஆப்பிள் ட்ரீக்கு அடியில தான். மரத்தடின்றது உங்களுக்கு எவ்வளவு பிடித்தமான ஒரு பிளே கிரவுண்ட் உங்களுக்கு. அது எப்படி உங்களுக்கு விளையாடுவதற்கு ரொம்ப ஏற்ற இடமா எதை பாப்பீங்க? மரங்களை பாப்பீங்க, மரத்தடிய பாப்பீங்க. ஓகே. Under the shade of a tree you will play enjoyably. They played hide and seek around the tree. அவங்க என்ன விளையாடுவாங்களா? hide and seek னா என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சி விளையாடுவாங்களா? This question will be risen in the one word session. one wordல உங்களுக்கு இந்த question கேட்பாங்க. என்ன விளையாட்டு அவங்க விளையாடுனாங்க? What they played under the tree அப்படினு கேட்பாங்க. They climbed the tree and swung on it, and in season they plucked and ate the apples. மரத்துல நீங்க எப்படி மரத்துல ஏறாம நீங்க விளையாண்டதே கிடையாது. பட் மரத்துல ஏறுறதுன்றது ரொம்ப வந்து டேஞ்சரஸ் திங். அப்படி எல்லாம் உயரமான மரங்கள்ல என்ன பண்ண கூடாது? ஏறி விளையாட கூடாது. இவரும் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களா? climbed the tree. climbனா என்ன அர்த்தம்? climb, getting up on the tree. மரத்துல ஏறுறதுக்கு பேர் தான் என்ன? climb. சரியா? அடுத்து அவங்க என்ன பண்றாங்க? swung. swungனா என்ன அர்த்தம்? swing னுடைய swing அப்படி இருக்குல, அதனுடைய past form தான் swung. அப்படியே ஊஞ்சல் ஆடுறது. மரத்தை பிடிச்சு தொங்குவீங்களா? தொங்குறதுன்னு சொல்லுவாங்கல, அதுதான். so swung. in season they plucked and ate the apple. season கரெக்டான சீசன் நேரத்துல பழங்கள் இருக்கும்போது அதை பறித்து ஒன்று என்ன பண்றாங்க? as the years passed the boy grew into a man. வருடங்கள் போக போக அந்த சின்ன பையன் என்னவா மாறிட்டார்? பெரிய ஆளாக வளர்ந்து விட்டார். he took over the farm and continued to enjoy the fruits from the tree. அடுத்தது அவருடைய அப்பாவிற்கு பிறகு அந்த பண்ணையை பராமரிக்கக்கூடிய அந்த டியூட்டி யாருக்கு வந்துச்சு? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இவர் எடுத்துக்கிட்டார். அப்பாவுக்கு அப்புறம் பையன் தானே எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்மை வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ட்ரீல, ஆப்பிள் ட்ரீல இருந்து கிடைக்கக்கூடிய ஆப்பிள் அவர் என்ன பண்றாரு? என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறமும் சாப்பிடுறாரு. சின்ன பையனா இருந்தப்பவும் he had eaten the tastiest apples, and even he has grown as a man. He consumed the apple. புரிஞ்சுதா? அவர் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவர் என்ன பண்றாரு? அந்த ஆப்பிள சாப்பிடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மரம் எவ்வளவு வருடங்கள் அது வருதுன்றதை நீங்க இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் சொல்றாங்க.
சின்ன பிள்ளையா நீங்க எத்தனை மரங்களை எவ்வளவு வருஷங்களா பார்த்திருப்பீங்க? உங்க ஊர்ல அந்த மாதிரி பல மரங்களை பார்த்திருப்பீங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பீப்பிள் ட்ரீ how many years இருக்கு? உங்க அம்மா அப்பா உங்க தாத்தாவெல்லாம் விசாரிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த மரத்தை நாங்க அப்பவே பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. In the meantime, many small animals and birds started living in the tree. So இந்த ட்ரீஸ்ல எத்தனை many animals இருப்பாங்க பாத்துட்டீங்களா? நிறைய அனிமல்ஸ் இந்த ட்ரீல என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும்? மரப்பல்லி, lizards, squirrels, அணில்கள் இருக்கும். வேற என்னெல்லாம் இருக்கும்? Birds. Mainly for birds, the trees are very good residence for the birds. பறவைகளுக்கு மிக முக்கிய வாழிடமாக இருப்பது எது? ட்ரீஸ் தான். சோ அப்படி நிறைய அனிமல்ஸும் பேர்ட்ஸும் அந்த ட்ரீல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வசித்து வராங்க. The man's children and their friends started playing under it. அடுத்தது அவருக்கு குழந்தைகள் பிறகுது. அவருடைய பிள்ளைகள் இப்ப எங்க விளையாடுறாங்க? அந்த மரத்து அந்த ட்ரீக்கு under the tree his children played and his friends. அந்த குழந்தைகளினுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்றாங்க? along with their friends they played under the tree. The large and shady apple tree. The large means tree. Large means big, பெரிய, and shady that means shady, நிழல் படர்ந்த, நிழல்கள் நிறைந்த, அப்படிப்பட்ட ஒரு நிழலடர்ந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. Apple tree now grew old and was bearing fewer and fewer fruits. இப்போ அது காலங்கள் போனதுனால அந்த ஆப்பிள் ட்ரீல கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்னுடைய நம்பர்ஸ் என்னவாயிடுச்சு? The numbers were reduced. அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா மரம் வந்து வயதாக வயதாக அதனுடைய ஈல்டு என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது கொடுக்கிற ஈல்டு என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா குறையும். It was nice to sit under its shade in the summer, but nothing grew under it. சம்மர் கோடை காலத்துல அந்த மரத்தடியில உட்கார்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கோடை காலத்துல மரத்தடியில எல்லாருக்கும் அங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த மரத்தடியில எதுவுமே வளராது. கவனிச்சிருக்கீங்களா? Under a big tree even a small plant will not grow. ஒரு சின்ன செடி கூட என்ன பண்ணாது? அதுக்கு கீழே வளராது. ஏன்? வயசாயிட்டா? Why? Okay, அதோட ரூட் அப்படி போயிருக்கும் வேற. Because the shade of the tree will bar the sunlight. நமக்கு sunlight கிடைக்க விடாம அது என்ன பண்ணிடும்னா அது வந்து என்ன பண்ணிடும்னா அந்த இடையில அது ஸ்டாப் பண்ணிடும் sunlight. So sunlight கீழ வரலனாலே அங்க என்ன பண்ண முடியும்? Without sunlight no creature will survive in this earth. இந்த பூமியில sunlight இல்லாம ஒரு உயிரினம் கூட என்ன பண்ண முடியாது? வாழாது. அதனால தான் அங்க எந்த ஒரு செடிகளும் வளரல. The farmer felt the space could be used to grow some vegetables. இவருக்கு என்ன தோணிருச்சு திடீர்னா இந்த மரம் இருக்கிற ஒரு பெரிய ஏரியாவுல இந்த மரத்தை வெட்டிட்டோம்னா அங்க நிறைய நம்ம பயிர் பண்ணலாம், அங்க நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? திங்க் பண்றாரு. So he decided to cut the tree. அந்த ட்ரீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? கட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த ஸ்பேஸ் அந்த இடத்தை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு? வேற ஏதாவது வெஜிடபிள் பிளான்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. He also felt he could use the wood to build a new room in his house. He also planned to get some big woods from the tree. அந்த மரத்துல இருந்து பெரிய பெரிய மரத்துண்டுகளை எடுத்து அதை வச்சு எதை தன்னுடைய ஹவுஸை ரெனோவேட் பண்ணலாம்னு நினைக்கிறார். He wants to extend the room in his house. அவருடைய வீட்ல ஒரு ரூமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப பெருசா கட்டலாம்னு பிளான் பண்றாரு. அந்த பில்டிங் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு? இந்த வுட்டை, இந்த ஆப்பிள் ட்ரீனுடைய வுட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. For new room, இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. எதுக்காக அந்த மரத்தை வெட்டணும்னு அவர் நினைச்சாரு? For what are the reasons he decided to cut the tree? என்னென்ன ரீசன்? First one, he could use the space to plant vegetables. Next, for the new room, புது ரூம் கட்டணும்னு நினைச்சாரு. Therefore he decided to cut the tree. He did not think about the wonderful times he and his friends and play
or the delicious apples. அவர் அந்த மரத்துக்கு கீழே அந்த wonderful days மறந்துட்டார். நம்ம எப்படிலாம் விளையாண்டோன்றத மறந்துட்டார். இப்போ அவருக்கு என்ன தேவைப்படுது? அந்த மரத்தை ஒரு ஆர்டினரி மரம், ஜஸ்ட் ட்ரீயா ட்ரீட் பண்றாரு. Not a living thing. He doesn't treat the tree as his friend, as his family member. அப்படிலாம் அவர் ட்ரீட் பண்ணாம he forgot everything. He forgot the wonderful times he had spent under the tree. அந்த மரத்துக்கு கீழே அவர் செலவிட்ட அவர் விளையாடின தருணங்களை எல்லாம் மறந்துட்டார். அதே மாதிரி இந்த delicious apples. Deliciousனா என்ன அர்த்தம்? Delicious. மிக சுவையாக. Very good. மிக சுவையாக. That is delicious. Tasteful. Tasty. இதெல்லாம் delicious. How it should be pronounced? Delicious. Delicious. Not delicious. Delicious. Delicious apple. That means அந்த ஆப்பிள் வந்து ரொம்ப டேஸ்டியான ஆப்பிள் இருந்துச்சு. நீங்க போய் அம்மா கிட்ட சொல்லணும், அம்மா உங்களுக்கு இட்லி கொடுத்தா கூட நீங்க என்னன்னு சொல்லணும்? It is delicious. அப்படி சொல்லணும். It is delicious. Delicious கிடையாதா இட்லி? எதெல்லாம் delicious? எதெல்லாம் delicious? டீ delicious-ஆ? இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி. நிவாஸ் தெளிவா delicious பூரி, delicious biryani. So if you want to say a food name, if you put the word delicious in front of the word, you can make the food delicious. Okay, ஒரு food name க்கு முன்னாடி delicious ன்னு போட்டுட்டீங்கன்னா, whether it is delicious or not, we can make it delicious by adding the word delicious. Delicious நம்ம சொன்னோம்னா அது என்னவாயிடும்? Delicious ன்னு மாறிடும். Okay, rather he fell to the tree and outlived its usefulness and should be cut down. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த ஆப்பிள் ட்ரீ outlived நினைக்கிறாரு. அது காலம் போயிடுச்சு, அதுக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் அது இருந்து என்ன இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. யூஸ்லெஸ் நினைக்கிறாரு. He considered the apple tree will be useless anymore. இனிமேல் அதனால நமக்கு எதுவுமே பயன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தான் he decided to cut the tree. Okay, does he act rightfully? Does he act rightfully on cutting the tree? Wrong. Wow, listen. When the farmer took his axe and began chopping the tree, the farmer took his axe. What is axe? கோடரி. நீங்க வந்து எப்படி சொல்றீங்க? அந்த கோடாலி அப்படின்லாம் சொல்றீங்க. கோடரி மரத்தை சாப் பண்றதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு இந்த ஒரு ஷார்ப் வெப்பன் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து என்னது? Axe. That is axe. Try to give answers as much in English. Okay. So took his axe and began chopping the tree. Began அப்படின்னா என்ன? He started. Begin. Listen. Begin அப்படிங்கிற verb இனுடைய past form தான் என்னது? Began. Begin அப்படின்னா என்ன மீனிங்? Start. Begin என்ன மீனிங்? Start. So he began to chop the tree. அப்படின்னா அந்த மரத்தை வெட்டுறதுக்காக அவர் ஆரம்பிக்கிறாரு. All the little animals, birds and insects that lived in the tree came rushing down. அந்த மரத்துல வசித்துக் கொண்டிருந்த பறவைகள், animals, insects. Insects means insectsனா பூச்சிகள். இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? rush down, கீழ வேகமா விரைந்து கீழ வராங்க. They started running around in alarm. அவங்க என்ன பண்றாங்க? சுத்தி சுத்தி பறவைகள்லாம் அந்த மரத்தை சுத்தி சுத்தி என்ன பண்ணுது? பறந்துட்டு மேல பறந்துட்டு இருந்த பறவைகள், அங்கங்க இருந்த பூச்சிகள், அங்கங்க இருந்த அனிமல்ஸ் எல்லாமே மரத்தை சுற்றி வந்து சேர்றாங்க. எதுக்காக? Why? வெட்டக்கூடாதுன்னு என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ண போறாங்க? Chirping and squeaking all over the place. Chirping அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு பாருங்களேன். Chirping. That should be pronounced chirping. Sh sound. Chirping. That means the bird sound. Kitch kitch னு birds sound கொடுக்கும்ல, அதுதான் அந்த birds cryக்கு நேம் தான் என்னது? Chirping and squeaking. Kitch kitch னு இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஸ்குரல்ஸ்ல இதெல்லாம் சவுண்ட் வரும் பாத்தியா? குட்டி குட்டி அனிமல்ஸ் மேக் பண்ற அந்த சவுண்டுக்கு பேர் தான் என்னது? ஸ்குவீக்கிங். அது ஒரு ஷார்ப் கிரை, நம்ம வந்து காது கிழிக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பா பியர்ஸ் பண்ணி வரக்கூடிய சவுண்ட்.
Then the farmer was adamant. ஆனா அந்த farmer எப்படி இருந்தாரு? adamant-ஆ இருந்தாரு. adamant-னா என்ன அர்த்தம்? தைரியமா இருந்தாரா? அவரோட கவனத்தை வேற எதுலயும் அவரு திருப்பல. அவர் எதுல இருந்தாரு? He was determined to cut the tree. That was எப்படி இருக்கு? பிடிவாதமா இருந்தாரு. எப்படி இருந்தாரு? நீங்க adamant சொல்லுவாங்க, அடம் பிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. adamant. அதுல இருந்து வந்திருக்கா? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? அடம் பிடிக்கிறதுல. He was determined in his act, in his task. அவருடைய வேலையில அவர் எப்படி இருந்தாரு? உறுதியா இருந்தாரு. He raised his axe and the uproar grew. அடுத்தது அவர் தன்னுடைய ஆக்ஸ் அப்படி ரைஸ் பண்ணி வேகமா நீ ஓங்கிதானே அந்த ஆக்ஸ் போட முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வேகமா அதை பின்னெடுத்துட்டு போறியோ அவ்வளவுக்கு வேகமா அந்த ப்ளோ இருக்கும். அந்த அடி அவ்வளவு வேகமா விழும். சோ அப்படி அவர் தூக்கும் போது அந்த அப்ரோர்னா அந்த ஒரு கயாட்டிக் நாய்ஸ் அவங்க மேக் பண்றாங்களா, அந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் அந்த அப்ரோர், அந்த சவுண்ட் என்ன ஆகுதான்? இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப இவர் வேகமா கை தூக்கும் போது அவங்க வேகமா என்ன பண்றாங்க? சத்தம் போடுறாங்க. Because they oppose the act. They oppose the cutting of the tree. They need the tree. They want to protect the tree. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க? They make strike on it. அவங்க என்ன பண்றாங்க? They make their protest on the act. அவங்க என்ன பண்றாங்க? protest பண்றாங்க, எதிர்க்கறாங்க. அந்த விஷயத்தை the animals, birds, insects எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? protest பண்றாங்க. Yes. The farmer, however, forgot his childhood and his animal friends. He began to chop the tree harder. அவர் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப வேகமா அதை என்ன பண்றாரு? ஒரு போடு ஒண்ணு போடுறாரு. நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். I will not care about anybody. I will chop this tree. He is determined. He is sure-footed. That means அவர் ரொம்ப உறுதியா இருந்தார், இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. All the little animals became desperate. அவர்கள் எல்லாம் ரொம்ப சோகமாயிட்டாங்க. sad. desperate என்ன மீனிங்? sad. ரொம்ப ரொம்ப மனம் உடைந்து போயிட்டாங்க. they are broken. அவர்கள் என்ன பண்ணி போயிட்டாங்க? மனம் உடைந்து போயிட்டாங்க. and wanted to protect the apple tree at any cost. என்ன விலை கொடுத்தாவது எப்படியாவது இந்த மரத்தை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவோட உறுதியோட அவங்களும் இருந்தாங்க. however he was adamant. they were also adamant in the equal degree. அவர் எந்த அளவுக்கு adamant இருந்தாரோ அதே அளவுக்கு யாரும் adamant இருந்தாங்க? குருவிஸ் இல்லடா, birds. next animals and insects. They ran around in circles making a huge commotion. அந்த இடத்துல ஒரு huge commotion means confusion. அங்க ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டு போயிடுச்சு. அங்க ஒரு பெரிய என்ன நடக்குது? அங்க ஒரு riot நடக்குது அவங்களுக்குள்ள. அங்க ஒரு பிரச்சனை போகுது, ஒரு confusion. அதுதான் commotion அந்த இடத்துல. யாருக்கு அங்க பிரச்சனை போகுது? insects and versus. very good. versus the farmer. அவன் வந்து ரொம்ப அழகா ஒரு டைம் man versus birds, man versus animals, man versus insects, man versus nature. so இவங்க எல்லாரும் nature. they are all belongs to nature. man எப்பவுமே நேச்சரை என்ன பண்ணணும்னு தான் நினைப்பான். he wants to devastate the nature. he wants to peril the nature. he wants to harm the nature always. but we should not be like that. okay, நம்ம அப்படி இருக்க கூடாது. from your generation you should take care of the nature. you should be determined to protect the nature. நீங்க எப்படி நேச்சரை காப்பாத்தணும்ங்கறதுல நீங்க ரொம்ப உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெசன் என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. this brought the children out. இந்த சத்தம் கேட்ட உடனே யாரு வெளியில வந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருந்த அவருடைய குழந்தைகளும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வெளியில ஓடி வந்து பாக்குறாங்க. என்ன சத்தம்? what happened அப்படின்னு சொல்லிட்டு at bewilderment they came out. forgot his childhood. sorry ma. this brought the children out. the farmer's daughter and her friends began to plead with him. அந்த farmerக்கு ஒரு மகள் இருக்கறாங்க, daughter. அவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்து இவரை என்ன பண்றாங்க? plead பண்றாங்க. what does plead mean? plead please
கெஞ்சுவோம்ல, ப்ளீட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா வேண்டுதல். அவங்க என்ன பண்றது, ரிக்வெஸ்ட் பண்றாங்க, இப்படி பண்ணிடாதீங்க, இந்த மரத்தை என்ன பண்ணிடாதீங்க, வெட்டிடாதீங்கன்னு ப்ளீட் பண்றாங்க, ரிக்வெஸ்ட் பண்றாங்க. தன்னுடைய அப்பா வந்து, நீங்க உங்க அப்பாவை அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க என்னெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்பா எனக்கு வந்து சாக்லேட் வாங்கிட்டு வாங்கப்பா, அப்பா எனக்கு வந்து ரிமோட் கார் வாங்கிட்டாங்கப்பா, இப்படிதான் நீ ப்ளீட் பண்ணுவ. உங்க வீட்டுல மரத்தை வெட்டாதீங்கன்னு யாராவது ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? எனிபடி? வெரி குட். இலக்கியா ப்ளீட் பண்ணிருக்கியா? நீங்களும் பண்ணிருக்கியா? வெரி குட், வெரி குட். சோ மெனி ஸ்டூடண்ட்ஸ். வெட்டவே மாட்டாங்க. இது ஒரு ரொம்ப பிரில்லியண்டான ஆன்சர் தான். அவங்க அம்மா அப்பா அப்படி பண்ணவே மாட்டாங்களா? வெரி குட் பேரண்ட்ஸ். ஓகே, நைஸ். They gathered around the farmer and said, "Please don't cut the tree." அவங்க வந்து என்ன கேக்குறாங்க? ப்ளீஸ் இந்த மரத்தை என்ன பண்ணாதீங்க, வெட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. We play here just like you did. நீங்க விளையாண்டது மாதிரி தான் நாங்க இப்போ இங்க விளையாடிட்டு இருக்கோம், நீங்க அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. The small animals live here. இந்த சின்ன சின்ன அனிமல்ஸ் இந்த மரத்துல தான் வாழ்றாங்க. If you cut the tree, where will they go? நீங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்க போவாங்க? You can enjoy the shade when you become old. உங்களுக்கு இன்னும் வயதானதுக்கு பிறகு, ரொம்ப வயது முதிர்ந்ததுக்கு பிறகு, when you became fragile and weak, நீங்க ரொம்ப வீக் ஆனதுக்கு பிறகு நீங்க ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த ட்ரீக்கு அடியில உட்கார்ந்துருந்தீங்கன்னா you can enjoy the shade. இந்த நிழலை நீங்க என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். It is a beautiful tree. அந்த குழந்தைங்க சொல்றாங்க பாருங்க, இது எப்படிப்பட்ட மரமா, பியூட்டிஃபுல் ட்ரீ, நீங்க என்ன பண்ண கூடாது, இத வெட்டவே கூடாது அப்படின்னு ப்ளீட் பண்றாங்க. All of a sudden, திடீர்னு the farmer noticed a small fruit hanging from a branch. Branch ஒரு கிளையில ஒரு small fruit வந்து தொங்கிட்டு இருக்கிறத அவர் என்ன பண்றாரு, கவனிக்கிறார். இவங்க எல்லாம் இத நடக்கறாங்க, இந்த பறவைகள் ப்ரொடெஸ்ட் பண்ணுது, குழந்தைகள் ப்ளீட் பண்றாங்க. இந்த மீன் டைம் திடீர்னு அவர் அந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு கிளையில ஒரு ஸ்மால் ஃப்ரூட்டை பாக்குறாரு, ஒரு ஸ்மால் ஆப்பிள் ஃப்ரூட்டை என்ன பண்றாரு அவரு பாக்குறாரு. பார்க்கும்பொழுது it was an apple and looked as delicious as the ones he ate as a boy. இது அவருக்கு எதை நினைவுபடுத்துதுன்னா, சின்ன பையனா இருக்கும்போது as a boy he ate the apple. It reminded him of the olden days, the past days. It brought his childhood in his eyes. தன்னுடைய குழந்தை பருவத்தை அது நினைவூட்டுது அவருக்கு. He plucked it and bit into the juicy fruit. அத pluck பண்ணி, pluckடுனா என்ன பண்றது, பறிக்கிறது. pluckனா என்ன அர்த்தம், பறிக்கிறது. பறிச்சு அது என்ன பண்றாரு, சாப்பிடுறாரு. அந்த ஜூஸ் அப்படியே டேஸ்ட் பண்றாரு. The memories of the fun he had had as a boy came rushing back. அது சாப்பிடும்போது அவருடைய குழந்தை பருவ நினைவுகள் எல்லாம் அவருக்கு நினைவுக்கு வருது. அந்த டேஸ்ட்ல அதை சாப்பிடும்போது அந்த நினைவுகள் வருது. உங்களுக்கு எவ்வளவு அந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீ எங்கேயாவது போய் ஒரு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடும்போது ஏதோ ஒரு திருவிழால நீ வாங்கி சாப்பிட்டது ஞாபகத்துக்கு வருமா? இந்த பெரிய கோயில் திருவிழால இது பண்ணேன், இதை வாங்கி சாப்பிட்டேன், இந்த பலூன் வாங்கினேன், இப்படி எல்லாம் உங்களுக்கு ரிமெம்பரன்ஸ் வருமா? சோ அந்த மாதிரி அவருக்கு வருது. When his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder. அவருடைய முகத்துல ஒரு சேஞ்ச் வரத அவங்க பொண்ணு நோட்டீஸ் பண்ணிடுச்சு. பொண்ணுங்க கரெக்டா என்ன பண்ணிடும், அப்பாவினுடைய மைண்ட் வாய்ஸ, அப்பாவினுடைய எமோஷன்ஸ கேட்ச் பண்ணிடுவாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சு நல்ல வேகமா கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ரொம்ப எப்படி, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப உறுதியாவும் எப்படியும் அவர் சம்மதிச்சிடுவாரு அப்படின்னு ரொம்ப வேகமா அவரை ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The farmer put down his axe. கடைசியா அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய ஆக்ஸ கீழே வச்சுட்டாரு, கீழே போட்டுட்டாரு. He understood that the tree was home to many lovely animals and provided them with so many things. அதாவது அந்த மரத்தினுடைய பெனிஃபிட்ஸ் அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. He wanted his little girl to have the childhood that he had had. அடுத்தது தன்னுடைய மகளும் தன்ன மாதிரியே ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் தன்னுடைய மகளுக்கும் கிடைக்கணும். இந்த ஆப்பிள் ட்ரீ கீழே நான் எப்படி எல்லாம் விளையாடினோ அதே மாதிரி என்னுடைய மகளும் விளையாடணும்னு சொல்லிட்டு he left the tree to survive. He left the tree to outlive anymore, to outlive longer. இன்னும் நிறைய காலம் அந்த மரம் வாழ்வதற்காக அவர் அந்த மரத்தை என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுத்துட்டாரு. I promise that I will never cut this tree. At last he promised his daughter that he will not, that he never cut the tree. You and your friends will have your tree and your playground.
உனக்காகவும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் இந்த மரத்தை கொடுக்கிறேன். You can use this tree as your playground. உங்களுடைய விளையாடுற இடமாக நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீயை விட்டு கொடுத்துட்டாரு. ஓகே, now we are going to pick the unfamiliar words and we are going to sketch them in charts with the picture and the words. Okay.